Hi all, welcome to Vishain Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரீசனிங் சீரீஸான கிளாஸ் 12 தான் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து நம்பர் சீரீஸ் பத்தின டீடைல்டு வீடியோ பார்க்க போறோம். ஸோ நம்பர் சீரீஸோட பார்ட் 1 வீடியோ. நம்பர் சீரீஸ்னா என்ன, அதுல உங்களுக்கு என்னென்ன ஃபார்மேட்ல எல்லாம் கேட்பாங்க அப்படின்றத நம்ம ஒன்னொன்னா வந்து பார்க்க போறோம். ஸோ எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஸோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஷைன் அகாடமியோட யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சேனலில் ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்துட்டு ஃப்ரீயாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அது எல்லாமே பார்த்து உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஆஃப்லைன் கோர்ஸ் அண்ட் ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் கீழே வந்துட்டு அகாடமியோட டீடைல்ஸ் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்பர் சீரீஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் சீரீஸ் அப்படின்றது என்னென்னா லாஜிக்கலாக வந்துட்டு உங்களுக்கு அரித்மெட்டிக்கில் உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது. இப்போ அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னா இப்போது ரெண்டுத்துக்கும் பாருங்கள் 2 + 2 வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன நம்பர் வரணும், திரும்பி 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் வந்து 10 வரணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் என்னென்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு 2 டைப்பில் கொஸ்டின் இருக்கும். ஒன்று வந்து மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கிறது, இன்னொன்று ராங் நம்பர். இப்போ இங்கே வந்து நம்ம மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு வேளை இப்போ 2, 4, 5, 8, 10ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபைண்ட் த ராங் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன, இங்கே 2ஆல் ப்ளஸ் பண்ணுறாங்க, இங்கே 2ஆல் ப்ளஸ் பண்ணுறாங்க. அப்போ இங்கேயும் 2ஆல் ப்ளஸ் பண்ணியிருக்கணும். அப்போ இங்கே 6 வரணும், அதுக்கு பதில் 5 வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் 2 ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு நம்பர் சீரீஸில் கேட்பாங்க. ஸோ இப்போது இந்த 2 ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்குறாங்களே, அந்த சீரீஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் ஒன்று ஒன்றா எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் அடிஷன் சீரீஸ். அதாவது உங்களுக்கு வந்து அந்த சீரீஸ் கொடுத்துருக்காங்களே, அதில் என்ன ஆகும்னா சேம் நம்பரில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி தான் என்ன பண்ணியிருந்தாங்க, 2 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சீக்வன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சேம் நம்பர் அடிஷன் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 4, 8, 12, 16, 20. இதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து 18, 21, 19, 24. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 + 4 வந்து 8, மறுபடியும் 8 + 4 வந்து 12. அப்போ என்ன ஆகுது, +4 + 4 வந்து பண்ணியிருக்காங்க. அப்போது 20 + 4 என்னது 24. அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சேம் நம்பரில் ஆட் வந்து பண்ணியிருக்கிறத நம்ம சேம் நம்பர் அடிஷன் சீரீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் அடிஷன் சீரீஸ். ஸோ இங்கே என்னென்னா ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வச்சு இன்க்ரீஸ் வந்து ஆகிக்கிட்டே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து +1 பண்ணியிருக்காங்க, அப்புறம் 3 + 2 தான் வந்து 5, அடுத்து 5 + 3 வந்து 8, 8 + 4 வந்து 12, 12 + 5 வந்து 17. அப்போ இங்கே என்ன பண்ணணும், அடுத்து 6 வந்து பண்ணணும். அப்போ 17 + 6 என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 23. அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், இன்க்ரீசிங் ஆர்டர் அடிஷன் சீரீஸ். அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது பாருங்கள் நம்பர், அதனால இது இன்க்ரீசிங் ஆர்டர் ஆட் பண்ணுறதுனால அது அடிஷன் சீரீஸ். அடுத்த டைப் வந்து சேம் நம்பர் சப்ராக்ஷன் சீரீஸ். ஸோ எப்படி வந்து அடிஷனில் சேம் நம்பரில் ஆட் ஆச்சோ அதே மாதிரி இங்கேயும் வந்து சேம் நம்பரில் சப்ராக்ட் வந்து ஆகும். இப்போ 48 இருக்குது, அடுத்த நம்பர் என்னது 43. அப்போ எவ்வளோ நம்பர் மைனஸ் ஆயிருக்கு, -5 பண்ணியிருக்காங்க. அடுத்து 43 இருக்குது, 43 - 5 என்னது 38. இப்போ 38 - 5 என்னது 33, 33 - 5 என்னது 28. அப்போ நீங்கள் 28லேருந்து அடுத்து -5 வந்து பண்ணணும். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும், ஆன்சர் வந்து 23. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இது வந்து சேம் நம்பரில் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணிகிட்டே வரும். ஸோ ஒரு சீரீஸ் வந்து சப்ராக்ஷன் ஆயிருக்கா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அதுவே அடிஷனில் வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதோட இன்க்ரீஸிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மல்டிப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் அதிகமாக இருக்கும். பட் அடிஷனில் வந்து கொஞ்சம் வேரியேஷன் வந்து கம்மியாக இருந்தால் அது ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து வந்துட்டு இன்க்ரீசிங் ஆர்டர் சப்ராக்ஷன் சீரீஸ். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆர்டரில் வந்து சப்ராக்ஷன் வந்து நடந்திருக்கும். இப்போ 95 இருக்குது, இங்கே என்ன பண்ணியிருக்காங்க -1 வந்து 94, அடுத்து -2, அடுத்து -3, நெக்ஸ்ட் வந்து -4, அப்புறம் -5. அப்போ இங்கே என்ன பண்ணணும், -6 பண்ணணும். அப்போ 80 - 6 என்னது 74. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை இன்க்ரீசிங் ஆர்டரில் சப்ராக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இது இன்க்ரீசிங் ஆர்டர் சப்ராக்ஷன் சீரீஸ். அடுத்து வந்துட்டு சேம் நம்பரில் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படி நம்ம ஆடு சப்ராக்ட் பண்ணமோ அதே மாதிரி. இப்போ 4ஆல் எதை மல்டிப்ளை பண்ண வரும், 4 3s are, அப்புறம் 12 3s are 36. அப்போ 36 3s are என்னன்னு பார்த்தீங்கன்னா 108, 108 8 3s are வந்து 324. அப்போ 324 × 3 வந்து பண்ணோம். ஸோ 324 × 3
3 4s are என்னது 12 1 3 2s are 6 7 3 3s are 9 அப்போ 972 ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ சேம் நம்பர்ல மல்டிப்ளை ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சீரீஸோட வேல்யூ பாருங்களேன் பயங்கரமா இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. இப்படி ஆச்சுனாலே அந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சீரீஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர். எப்படி வந்து நம்ம அடிஷனில் இன்க்ரீசிங் ஆர்டர் பார்த்தோமோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன். நீங்கள் 3 into 1 வந்து 3 வந்துருச்சா, இப்போ வந்துட்டு 3 into 1.5 என்னது 4.5, 4.5 into 2 என்னது 9, 9 into 2.5 என்னது 22.5. அப்போ 22.5 into 3 பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் என்னெல்லாம் இருக்குது? ஸோ 22.5 into 3 வந்து பண்ணலாம். ஸோ 3 5s are 15, 1 3 2s are 6 7 3 2s are 6.67.5. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது 1 1.5 2 2.5. ஸோ அதனால மல்டிப்ளிகேஷன் சீரீஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர். நெக்ஸ்ட் வந்து சேம் நம்பர் டிவிஷன் சீரீஸ். ஸோ டிவிஷன்னா சேம் நம்பரில் டிவைட் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போது 336 divided by 2 வந்து 168, 168 divided by 2 84, 84 divided by 2 42, 42 divided by 2 வந்து 21, 21 divided by 2 என்ன வரும்? உங்களுக்கு ஆன்சர் வந்து 10.5. ஸோ அடுத்து டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் சீரீஸில் இன்க்ரீசிங் ஆர்டர். ஸோ டிவைட் நடந்திருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு இன்க்ரீசிங் ஆர்டரில் டிவிஷன் நடந்திருக்கும். இப்போ இதை வந்து பை 2 பண்ணால் 3600, இதை பை 3 பண்ணால் 1200, இதை பை 4 பண்ணால் 300, மறுபடியும் 300 divided by 5 60. அப்போது 60 divided by 6 பண்ணோம். அப்போ என்ன வரும்? 10 வந்து வரும். அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம இன்னைக்கு addition சீரீஸில் இன்க்ரீசிங் ஆர்டர், சப்ராக்ஷன் சீரீஸில் இன்க்ரீசிங் ஆர்டர், மல்டிப்ளிகேஷன் சீரீஸில் இன்க்ரீசிங் ஆர்டர், டிவிஷன் சீரீஸோட இன்க்ரீசிங் ஆர்டர். ஸோ 8 டைப் வந்து நம்பர் சீரீஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரிமைனிங் டைப்ஸை நம்ம கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா விஷன் அகாடமியோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.